என்ன நண்பர்களே, இந்த வர்ற பொங்கல்னால நீங்களே சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் 5 நாள் கூட லீவு. அதுல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. கண்ணு முழிச்சு பார்த்தோனே ஒரு இடத்துல இருக்கேனே, அதுல தவிச்சுட்டு முழிச்சுட்டு இருக்கேனேப்பா. அது அப்புறமா நான் சொல்றேன். சரி வாங்க ஆரம்பிச்சலாமா? வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி நான் மட்டும் இந்த வீடியோ பார்த்துறாதீர்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் அமைச்சர்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே, அப்புறம் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எஃப்எஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிராக்சர் ஸ்பேஸ். இந்த கேம் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு பார்த்தோன்னா ஒரு வினோதமான இடத்துல இருப்போம். அங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம், எப்படி அங்கிருந்து கடந்த அந்த சூழ்நிலை புரிஞ்சு நம்ம தப்பிக்கிறோம் தான் இந்த கேம் கான்செப்ட். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது பசில் கேமு. அங்கே பேச்சு துணைக்கு ஒரு ஆள்லாம் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்காதீங்க. ஒரு அக்கா வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் என்ன ஒரு பைத்தியக்கார அக்கா மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தப்பிக்கிறோமா இல்லையா அந்த கான்செப்ட். சரி வாங்க வல்லன்னு பேசாம வச்சுட்ட வீடியோக்குள்ள ஓகே நண்பர்களே, ஒரு வேளையாக கேம் ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. அதாவது இப்போ நீ இறுதியான கட்டத்தில் இருக்க. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நீ ஒரு கோட்டுக்கு நேராக போயிட்டு இருக்க. ஒரு இறுதி 2 பாயிண்ட்ல நீ சந்திப்பன் அப்படின்னு இந்த கேம் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஒரு வேளையாக சாப்டர் 1 டிஸ்கவரி ஆரம்பித்து விட்டது நண்பர்களே. அம்மா இப்போ நான் எங்கே இருக்கேன் உன்னால தெரியுதா? உன்னால இப்போ நகர முடியுதா? அப்புறம் யாரு சொல்கிறா? அம்மா யார் பார்த்து வேற யாரு? அந்த கிறுக்கு பிடிச்சி மேடம் தான் இப்போ பேசுறது. ஓகே இதெல்லாம் நம்மளெல்லாம் தெரியும். எதாவது மூவ் பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. இங்கே கேட்குதா அப்படின்னு கேட்குது. என்னது கேட்குது? அந்த கதவு திறக்கிற சத்தம் உனக்கு பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குது. எங்கம்மா இதானே? இது என்ன கீழே வழியான வருது? அதாவது நண்பர்களே, நீங்களா பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் நீ எங்கேயோ போவீங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணாச்சு, எனக்கு அர்ஜென்ட்டான ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் வந்துச்சு. அதாவது அந்த ஒர்க்குன்னா உங்களுக்கே தெரியும், பாத்ரூம்க்கு நான் போயிட்டு இருந்தேன். அதாவது அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், அங்கே தான் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்துச்சு, தூங்கினேன். கண்ணு முடிச்சு பார்த்தா தான் தெரியுது, சட்டை இதெல்லாம் காணலாம் இல்லை இருக்குது. ஆனால் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்க நண்பர்களே. எங்கே வந்து புலம்புறேன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்க நண்பர்களே. இப்போ நான் இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறேன் தான் நண்பர்களே இதில் இருக்குது. சரி வாங்க ஆரம்பிச்சலாமா? நான் தயாராகி விட்டது நண்பர்களே. ஆரம்பிச்சாச்சு. இது என்னது? பர்த் ஆஃப் இயரா? ஓகே 2029 போட்டு விட்டுருவோம். என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? என்னாச்சு? ஒரு வழியாக நல்லதாக இதாவது நான் ஞாபகம் வச்சிருக்கேன்னு அப்படி இந்த நாயை சொல்லுது. செத்த பையில நல்லா இருப்பா நீ, போடா நீ வேற. லேசஸா? ஒரு வேளை நான் கடந்தே ஆகணுமா இதில்? ஆமாம் கடந்து தான் போனேன்னு அந்த அக்கா சொல்லுது. என்ன பண்ணுறது, வாங்க போவோம். அப்படியே ரைட்டு ஓடு. ஓகே இப்போ ஜம்ப் பண்ண அந்த லேசரில் இல்லை எனக்கு தெரியாது. பறிச்சி வாய் மூடு சிரிக்கி. ஓகே இப்போ என்னன்னா ரொம்ப நன்றின்னு மாதிரி சொல்லுது. அம்மா லிஃப்ட்டு வருது, அதை கண்டுபிடிக்கணுமா? ஆமாம் எங்கே இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்திருக்கேன்னு அப்படி இந்த பொண்ணு சொல்லுது. ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க? அது சொல்ல மாட்டாளே இவ. ஸோ இப்படி போனால் ஆனால் லேசர்ஸ் இருக்குது. இங்கே ரெடியாக ஒரு அம்பு இருக்குது. ஆனால் என்ன எழுதிருக்குதுன்னு கூட மறைச்சிக்குது. சரி முதல்ல இந்த லேசர்ஸ் எடுப்போம். இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இருக்கும். தெரியுது நண்பர்களே, ஒரு வழியாக ஆக்டிவேட் பண்ணு. அவ்வளோதான்ப்பா. இப்போ இந்த லேசர்ஸ் அன்லாக் ஆகும். என்ன கதவு பிடிச்சி? அங்கே ஒன்று இருக்குதான். ஓகே இப்போ அங்கேயும் பண்ணணுமா? இதுதான் நண்பர்களே, இது கடுப்பு என்னன்னா பசில்ஸ் கேமு அங்கேன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே இப்போ இங்கே வந்து பொசக் இங்கே ஒரு அழுத்து. இப்போ என்ன ஆகும்? கதவு திறக்குமா? அவ்வளோதான்டா. அப்போ எதுக்கு இந்த ரம்பம்? அவ்வளோதான்டா. சொல்லி வாய மூல வச்சுட்டான். அற்புதம், அவனே சொல்லிட்டான். அற்புதம், பிரமாதம். சத்தப்பட சூ கம்முன்னு சத்தப்படு. ஓகே இதில் ஈஸியாக கடந்துடுவேன். லேசர்ஸு. ஓகே இப்போ என்னன்னா ஹீல் பேக்ஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஹெல்த் கேரா? ஓகே நம்மகிட்ட இப்போ ஹெல்த் கேர் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ கேர் பண்ண தேவையில்ல. ஓகே ஒரு வேளை லிஃப்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நண்பர்களே சகோதரர்களே. ஓகே ஒரு வேளை நான் லிஃப்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு நம்ம கேட்குறோம். உன்னால் இது கூட ஞாபகம் வச்சுக்க முடியலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சு சொல்லுது. நீ மேலே போக கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்புன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீ என்ன கடுப்பில் இருக்கம்மா என்ன? ஐயோ இவ்வளோ பிளேட்ஸா? 1 to 2 ஸ்லைஸு. ஆமாம் கட்டிங் சேவ் அப்படியே 2 ஸ்லைஸ் போட்டுறானுங்க.
அது தொடாத. இல்லை எனக்கு தெரியும், நீ பைத்தியம் வாய் மூடு. இது கூட மறந்துச்சுன்னா இது கூட எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது. முதல்ல நீ வாய் மூடுறா. எப்போ இந்த தாடி சேவ் பண்ணுங்கப்பா. அதோ எனக்கு தாடி சேவ் பண்ணு, அப்படி அந்த கீழே இருக்க அதுக்கும் சேவ் பண்ணு சரியா? அதாவது நண்பரே கான்செப்ட் வேறு இது வந்துட்டேன். ஓகே ஓகே, கதவு அது முடிஞ்சிச்சா? இப்போ நான் வேறு கதவு கண்டுபிடிக்கணுமா? இதில் தான் எரிச்சலே தான். ஒரு பக்கம் திறந்துருந்தா இன்னொரு பக்கம் போக சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த கதவு திறக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கணும். என்னப்பா இதெல்லாம் நடந்த கதை தானேப்பா. சரி ஓகே, இதோ இங்கே ஒரு ஆக்டிவேட் பண்ணி இப்போ எங்கே ஓகே லேசர்ஸ் போயிடுச்சு. அது ஸ்கிப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஏமா எதுக்கு இவ்வளோ பெரிய கட்சின்னு? ஓகே ஓரளவு வந்து விட்டோம். இதோ இப்போ என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இது ஹெல்த் ஃபுல்லாக தான் போயிருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணோம்? இங்கே ஒன்று இருக்குதா, இதை ஆக்டிவேட் பண்ணு. ஓகே இப்போ என்னன்னா அந்த கதை திறக்க எனக்கு தெரியும்டா. நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஜம்பு. எப்படி? ஆமா ஜஸ்ட் ஆமா அடியுது. சரியான அடி நண்பர்களே. இப்போ தேவையில்ல, மறுபடியும் அடி வாங்கி தான் வர வேண்டியது. ஓகே இப்போ எங்கே இருக்கோம் நண்பர்களே? ஐயோ ஸ்பேஸில் வந்து மாட்டிக்கிட்டானே, மூச்சு முட்டுது. மூச்சு முடியல நண்பர்களே. அதே உலகம் இன்னும் சாவு. என்னடா இன்னும் சாவாம உசுர இருக்கண்டே. இது ஸ்பேஸில் என்ன கருமண்டா இது? இல்லை என்ன புரியலையே. என்னது இது? ஒன்றும் புரியலையே நண்பர்களே எனக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போங்களேன். ஏன் இன்னும் எவ்வளோ அவசரமாக போகிறீங்க பாரு. சி வேகமாக போகிறான் நம்மள. நீ வேகமே போத்தாவில்லடா. அங்கே பாடுறா நினச்சேன்டா. என்னடா ரெடியாக வச்சுருக்கானே கட்டிங் சேவ் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருப்பான்டா சனி. நீ உப்ஸா மன்னிச்சிரு. ஏம்மா நீ கையை காலில் வச்சு சும்மாவே இருமா. ஏம்மான்னு நோண்டிகிட்டு இருக்க. அப்பா இருக்கிற தடங்கள் போகாது இன்னொரு தடங்கள்லாம். என்னது நான் கீழே உளுந்தே ஆகணுமா? முடியாது. ஏன் நான் உழுவேன், நீ வேடிக்கை பார்ப்பேன், என் பொண்ணத்தை தூக்கிட்டு போவ. சி சத்த வேலி. எடுக்கக்கூடாது. நான் எடுப்பேன்டா. என்னடா பண்ணுவேன்? டைமோடு கேட்குறீங்களா? முடியாது. எடுப்பேன். என்ன பண்ணுவேன்? இப்போ நான் அங்கே போனேன், என்ன எடுப்பேன்? என்ன பண்ணுவேடி? பொடி சி. ஓகே தெல்ல என்னடா இல்லை. ஓஹோ ஆப்ஸ்டிக்கல் கவர் பண்ண அடியுது. அப்பா லைஃப் குறைஞ்சிச்சு நண்பர்களே. இப்போ இங்கே போட்ட லைஃப் எடுத்துப்போம். ஓஹோ லேசர்ஸ் இது வச்சு தடுக்குதா? ரைட்டு. இனிமேல் இதே ட்ரிக் யூஸ் பண்ணிடுவான். இப்போ தான் சொல்லித்தராங்க பொழுது. நான் ரொம்ப கலகத்தோடு இருக்கேன்னு இந்த நாயை சொல்லுது. நீ எதுக்கு இங்கே மாட்டிடுன்னு எனக்கே புரியல. ஓகே டேட்டாஸு யூஸ் டு ப்ரொடெக்ஷன் இப்போ தான் சொல்கிறாங்க. இது அங்கே சொல்லாமல் இங்கே போய் சொல்கிறாங்க பச்சி. ஓகே இப்போ என்னன்னா லேசர்ஸ் மறைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடணும். எனக்கு அதை வரட்டும். அதை வந்ததுக்கப்புறம் ரைட்டு ஓடு 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 ஓடு. எப்படி அவ்வளோதான் ஓடி வந்தாச்சு. இப்போ இது இங்கே வச்சுட்டு லேசர்ஸ் நின்றுச்சு. அதனால வச்சுனால போயிடுச்சு போலுது. ஓகே இப்போ டக்குன்னு வேகமாக வந்து ஒரு ஜம்ப்பு, அப்படி ஒரு எடு. இப்போ என்னன்னா அது வந்தோன்னா ஒரு ஜம்ப்பு. அப்பா இங்கே அடி உள்ளதா? மனுஷனை நிம்மதியாக இருக்க மாட்டீங்களே. இப்போ என்ன பண்ணோம்? என்னடா பண்ணோம்? எடுக்கணுமா? இதை முதல்ல இந்த லைஃப் எடுத்துக்கிறேன். எனக்கு அடி விழுந்துருது, எனக்கு வலி. இது அண்ணனுக்கு பேண்டேஜ் போடுங்க. இதை இங்கே ஏறி அப்படி ஒரு அவ்வளோ எடுத்தாச்சு நண்பர்களே. இப்போ என்னன்னா கதவு திறக்கணும். திறந்தாச்சு. ஓகே அம்மா என்னது எனக்கு தெரிஞ்சது எடுத்தாக்கணுமா அப்படின்னு இந்த நாய் யோசிக்குது. வந்துட்டா எடுக்காமல் இருக்க மாட்டியா? நீனு எடுத்து ஆகவாடா. ஐயோ எங்க அது? ஓகே இன்னும் இதில் மட்டும் ஸ்பீடாக கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே வாங்க ஒரு ஜம்ப்பு. என்னடி பண்ணிட்டு இருக்க? இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் திறக்க முடியாது. அம்மா டென்ஷனில் இருக்கம்மா. மறுபடியும் நான் ஏம்மா என்ன சப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணாதும்மா. சனியை பிடிச்ச வழி. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடி. 3 + 3 3 + 6 2 × 4 6 - 2 6 9 8 4. இதான் பாஸ்வேர்டா? ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு. 6 9 4 8. சி தப்பு 6 9 8 4. தப்பு பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே இப்போ என்னன்னா இது என்னதுன்னு தெரியல. இது எதுக்கு? இது கேட்ஜெட்டா? இதோ ட்ரேசரு. ஷூட் பண்ணால் லேசர் அட்டாக் ஆகுமா? யார் போய் நம்ம சுட போகிறோம்? என்ன பச்சை கலர் அம்மா காட்டுது? இது எங்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்னது. ஆமாம் இதை ஆக்டிவேட் பண்ணுற அந்த மிஷினு. தூரமாக இருக்கு. இது வச்சு ஆக்டிவேட் பண்ணலாமா? ரைட்டு. என்ன புரிஞ்சிச்சு. இதுக்கு தான் இன்னும் இதுக்கு நின்றுச்சு. ரீசார்ஜ் பண்ணுமா? இதெல்லாம் சொல்லவே இல்லையா என்கிட்ட? ரீசார்ஜ் பண்ணணுன்னு எந்த நாயாவது சொல்லிச்சா? இது அங்கே ஒன்று இருக்குது. ஒன்று தான் அந்த ரீசார்ஜுக்கான சிம்பிள் நினைக்கிறேன். ஓகே போட்டு அப்படி மேலே ஏறி ஒரு கலெக்டபிள் ரீசார்ஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? எதுக்கு இப்போ இது ரீசார்ஜ்? இப்போ இந்த எதாவது சுடணுமா? ஓகே இந்த பாக்ஸ் போட்டாச்சு. அது திறகுது, இது திறக்கலையே. இங்கே என்னமோ நல்லா வச்சுப்பாங்க. ரைட்டு. நில்றா ஆட்டம் காட்டாத எலிப்பயிலை. இலை சோத்துல ஒளியாதுல சத்த பயிலை. காட்டு அப்படியே அழுத்த. அவ்வளோதான்டா.
பா இதை அழுத்தத்துக்குள்ள உசுர பாதி 2 பிரியுதுப்பா நண்பர்களே, முடியலே. என்ன டென்ஷனா திறமை சுட்டுட்டனே. உய் பொச்சக் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இதை இங்கேயும் ஆக்டிவேட் பண்ணணுமா? பண்ணிடலாம். அழுத்து புச்சிக். ஓகே ஓப்பன் பண்ண. அம்மா ஐயோ இது ரொம்ப கடவுளை, இது ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு இந்த நாயை சொல்லுது. டேய் என்ன படுத்தாதீங்கடா, அங்கே இன்னும் அழுத்துறது இருக்க அழுத்திட்டேன். அதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகும்? இந்த லேசர்ஸ் போவான். நான் கதவு போட்டுமே நினச்சேன், கதவு போட்டு நினச்சிட்டேன். ஓகே ரொம்ப எழுதிடுது, வாங்க படிப்போம். அதாவது இப்போ நீ தப்பிக்கிறது முயற்சி பண்ணாத, ஏன்னா உன்னால் ஒரு வழியை தப்பிக்க முடியும். நீ திரும்பி வந்தால் நீ பலசாலி ஆகணும்னு இந்த நாயை சொல்லுது. எந்த நாயும் தெரியலையே, அந்த நாயை பார்த்து நான் காரில் துப்பணும்னு தோணுது. ஓகே இப்போ இங்கே வந்துட்டானா, இப்போ இங்கே கரெக்டாக அதை வச்சு ஒரு அழுத்து, அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்? லேசர்ஸ் ஆக்டிவேட் ஆகும், கதவு திறக்கும். இது எனக்கு தெரியாத விஷயமா தெரியுண்டா. இப்போ நீ லெஃப்ட்டில் போகணும், ஆனால் ரைட்டுக்கு மட்டும் போகாத. என்னடா போக வேண்டிய இது கூட வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? சரி எது நல்லா ரைட்டில் போகக்கூடாது. ஓ இது இன்னும் நல்லா காக்கலையா? சரி அதான் நீ கரெக்டாக தான்ப்பா சொல்கிறேன். உனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரு சில நேரத்தில் கரெக்டாக சொல்கிற, தப்பாக சொல்கிற அப்படின்னா ஏய் பேசிகிட்டு இருக்கும்போது தில்லாலகிடி வேலை பண்ணுறேன் லிண்டால். ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே இது ஆக்டிவேட் சுவிட்ச் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டான். இது என்னது? இதில் நீ கடந்து போகும்போது பயந்துருக்கியா? நிறைய தடவை பயந்துருக்கேனே. நான் அர்ஜென்ட்டான ஒர்க்கில் சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி பயந்துருக்கேனே. ஓகே ஒரு வழியாக இதை அன்லாக் பண்ணியாச்சு நண்பர்களே. கத்தி தொண்டல் இது என்ன ஒரு ரூட்டு போகுது, இது எதுக்கு? வாங்க பார்ப்போம். நியர்லி இது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டியா? ஓ என்னமோ ஜம்ப் பண்ணுறதுக்கு என்னமோ வேணும் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு மேலே என்னமோ இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த சுச்சுவேஷன் இது யூஸ் ஆகும். சரி இந்த பூட்டிட்டுதா? அப்போ என்ன நான் இப்படி தான் போகணும் பொழுது. ஓ அதுக்கு தான் இந்த ஓட்டையவா? இந்த நாய் எப்போ தான் இந்த கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியல நண்பர்களே. ஏண்டா சீக்கிரமாக சப்பாத்தி கட்ட. நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தா நான் சப்பாத்தி ஆகிருக்கோம். ஆனால் நான் சொல்லிடுறேன் நண்பர்களே, இந்த நாய் எப்போ தான் அந்த கேள்வி கேட்கன்னு தெரியல. இது இங்கே ஒரு ஆக்டிவேட் இருக்குது, இது அழுத்து. அவ்வளோதான் அழுத்தியாச்சு. இப்போ இது என்னது? ஓ இது பிளேட் அன்லாக் ஆச்சா? ஓகே இப்போ இது கீழே வந்து பிளாட்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணா அது மேலே இரு வந்துட்டு இந்த பெட்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு கீழே குதி. இது போனோன்னு ஓடு 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 அப்படியே வந்தாச்சு. இப்படி ஜம்ப் பண்ணியாச்சு, வச்சாச்சு, ஃபினிஷ். ஒரு மேலே இருக்க கதவு திறந்து விட்டோம். ஓகே நண்பர்களே ஒரு ஜம்பை போடு. அப்படியே இந்த சப்பாத்தி கடையிலேருந்து தாண்டி போகணும். அம்மா கொஞ்சம் விட்டுருந்தா மூக்கு நசுங்கிருக்கும். ஓகே அப்படியே இது மேலே ஏறு, அப்படியே இது மேலே ஏறி அப்படியே அது மேலே ஏறணும். அவ்வளோதான். இப்போ ஏறிட்டு வந்தாச்சு. ஒரு லிஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னுமாண்டா சாப்டர் 1 முடியவே இல்லை. சரி ஒருவேளை நான் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது. ஆனால் இது இன்னும் போக போக இன்னும் நிறைய நாள் ஆகும். நீ துளி குதிக்க வேண்டிய நிறைய நாள் இருக்குது. உன் வாழ்க்கையை ஃபுல்லாக இந்த பாக்ஸில் தான் கழிக்கணும்னு இந்த அக்கா சொல்லுது. என்னம்மா அக்கா என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னை விடுமா அப்படின்னு இந்த நாய் இப்போ தான் கெஞ்சி கேக்குது. ஆண்டி அப்போவே இது அந்த நாய்க்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி ஒன்று இந்த நாய் பேசுது, அந்த தெரிஞ்ச பையன் மாதிரி அந்த அக்கா பேசுது. இல்லை என்ன அந்த நடுவில் நான் புலம்பிகிட்டு இருக்கேன். யாருப்பா இவனுங்க? முடியலையே. அவ்வளோதான் ஒரு முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சாப்டர் 2 அவ்வளோதானே வந்துச்சு. சாப்டர் 2 தானே நண்பர்களே? என்ன இடம் இது? அவ்வளோதான்டா நண்பர்களே வந்தாச்சு. சாப்டர் 2 வால்கா போட். அப்படின்னா என்னது? வால்கா போட் வாட் புரியலையே. சரி ஏதோ ஒன்று எடுங்க. என்னது ஜிப்ப ஜாபரா? இவன் பேசுகிறதே புரியல. அதுக்கப்புறம் எழுத்து அதுக்கு மேலே இருக்குது. வெல்கம்க்கு பதிலாக வெல்கோன்னு போட்டுச்சு. நம்ம வெல்த்துருவனா அப்படி பெம்மியா? ஆமாம் இப்போ நான் வெளியே இருக்கேனே, யாரும் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் போயே ஆகணுமா? நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த அக்கா. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ உன்னை நம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு யார் சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம் இந்த கேள்வி எப்படா கேட்ட தொலைவா? இந்த ஸ்பேஸில் எப்படா நான் முயற்சி வாங்கினேன்? இந்த கேள்வியாவது கேட்டு தொலைண்டா, இல்லாட்டி என்னையாவது கேள்வி கேட்க விட்றா. செத்த பள்ளி கேட்கவும் விட மாட்டேங்கிறேன். இது இப்போ கேட்டான்டா. ஆமாம் இப்போ என்ன எப்படி ஸ்பேஸில் சுவாசிக்கிறேன்னு சொல்கிறேன். அது என்ன தெரியல இந்த மேடம் சொல்லுது அப்படின்னு. என்னது? அவ்வளோதான்டா. ஏண்டி ஒன்று சொல்லுன்னா சொல்லு, சொல்லாமல் போடி. ஏம்ல இப்படி பாடாப்படுத்துகிற? இந்த சப்ஜெக்டை தொல்லை பண்ணுறதே இந்த தேவையாக போகுது. நான் எதுனால சுவாசிக்கிறேன் அந்த அக்கா கிட்ட கேட்டான். அது இப்போ உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ மூட்டை கிளம்புன்னு அந்த அக்கா நான் அசிங்கமாக பேசிடுச்சு. என்ன மனசு உடஞ்சி போச்சு. ஐயோ ஒன்று அந்த அக்கா கிட்ட கேள்வி கேட்டான். இது தப்பாச்சு. அப்படியே சுச்சுவேஷன் அப்படியே ஒரு அழுத்து. சீக்கிரம் அழுத்தோடையா அழுத்தியாச்சு. அப்பா இப்போ எங்கே போனோம்? நான் இப்படி போடணுமா? அப்படியே ஒரு ஜம்பு. ஸோ அங்கே ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே லைட்டாக ஒரு அழுத்து. ஓய் கட்டிங் சேவி எப்படி கண்டுபிடிச்சல? அம்மா அந்த ரிங்கில் சுற்றுறதுல நீ இது இருக்குதா? இருங்க அந்த பேசுறதுலாம்
பேசி பேசி எனக்கு தொண்டெல்லாம் வறண்ட போது நண்பர்களே. இப்போ மட்டும் நீங்கள் வீடியோ ஆன்னு பார்க்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காம சர்க்கபைஸ் பண்ணுங்கள். டு யூ நோ பி சர்க்கபைஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஓகே, ஒரு வழியாக மேலே அன்லாக் பண்ணியாச்சு நண்பர்களே, சகோதரர்களே. வாங்க இப்போ இது கீழே வந்தோடனே மேலே ஒரு ஜம்முக்கு அப்படி ஜம்ப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இண்டிகேட்டு திரும்பமா. ஐயோ கொஞ்சம் உசுறு போயிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்? வழியிலேயே ஏதோ அங்கே ஒரு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, சுவிட்சு அது இல்லையே, அது போட்டு இருங்க. இப்போ இருங்க, அது போட்டோம். ஒரு அழுத்த புச்சி அவ்வளோதான். இப்போ அழுத்தியாச்சு ஒரு இல்லையா. இப்போ என்ன பண்ணோன்னா பிரேஸ் யுவர் செல்ஃப். நானே என்ன நம்ப மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணது? இது போட்டோம். இப்போ போகலாமா? போகலாம். இன்னும் போகலையா? சரி, எதோ ஒன்று விடுங்க. ஏதாவது நம்ம வாழ்க்கையிலே முன்னேறலாம் நினச்சா முன்னேற விட மாட்டேங்கிறேன் நண்பர்களே. அது இந்த கேம் உனக்கு பிடிக்கல. ஆமாம், இந்த கேமும் பிடிக்கல, மூஞ்சிலும் முழிக்கல. முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. ஏமா உன்னையும் பிடிச்சிருக்குது, உன் விளையாடுற கேமும் பிடிச்சிக்குது, உன் மூஞ்சி கூட தெரியல, ஆனால் கேமும் பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு இப்படி தண்டனையாமா? பிடிக்கலன்னு ஒரு காரணம் சொன்னது தப்பாடா. கொஞ்சிட்டு இருந்தா என்னை உயிர் தியாகத்தே பண்ணி விட்டுருக்கும் இந்த மேடம். இனிமே பார்த்து தான் பேசணும் பொழுது. எப்பா எதிர்த்து பேசினா எதிர்த்து வினியாகும் பொழுது. ஓகே, என்ன தெரியல. நம்ம இது மேலே பாருமே. ஏன் இதில் என்னாச்சு? மேடம், முன்ன பழி வாங்குறது விடலையா? நான் தப்பா அப்படி என்ன சொன்னேன்? இங்கே தான் நிம்மதியாக போகலான்னு பார்த்து இங்கேயுமா ஆப்பு வச்சுருக்கீங்க. அக்கா ரொம்ப மோசமான அக்கா. இல்லை நல்ல அக்கா. இல்லை இதுலேயும் வச்சுருப்பானுங்க அக்கா ஆப்பு. ஓகே, இந்த சாகசம் உனக்கு பிடிச்சிருக்குதா? அந்த ரைடு கிளிப்ப பிடிக்கல. அந்த அக்கா மூஞ்சிலே முழிக்கலன்னு நான் இருக்கேன். என்னது இது? என்ன தெரிஞ்சு இது வேறு ஏதோ கேம் ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் உதவி செய்யணுமா? டிஇ பிசியா? ஏதோ ஒரு பாட்டு சத்தங்க. இது எங்கேயும் கேள்விப்பட்ட பாட்டு மாதிரி இது. சரி, டிசி அழுத்துவோம், அதுக்கப்புறம் டிஇ அழுத்துவோம். கரெக்டாக இருந்துச்சு. என்னது இது? இந்த பாட்டு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. சரி வாங்க நண்பர்களே, இந்த பாட்டு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாட்டு நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது என்னது? ஜெட் பேக்கு. இனிமேல் நான் சிறகடிக்க பறவைடா. என்னால் யாருமே பிடிக்க முடியாது. இனிமேல் நான் பறந்துக்கிட்டே தானே இருப்பேன். ஆனால் அதுக்கும் ரீஃபண்ட் வச்சுருக்காங்க சனிங்களே. பறக்கலாம்னு நினச்சா அதுவும் விட மாட்டானுங்களே ஒன்றுங்க. ஓகே, இது எப்போவுமே ஃபில் பண்ணியே வச்சுக்கணும். அதில் எழுதிருக்குது. ஓகே, அப்படி வந்துட்டேன். நல்லா சேவ் ஆகல போல. உள்ளே போகணுமா? சரி, உள்ளே போயிடலாம். இப்போ எங்கே போகணும் கூட தெரியல. ஓகே, வந்துட்டோம். இப்போ எங்கே போகணும்? இப்போ நீ சாகசுக்கு நீ தயாராக விட்டா வா போகலான்னு அப்படி அந்த அக்கா சொல்லுது. கிளிப்பாமா நீ வர. என்ன எலவோடா இது? என்னடி இது? இது பூமியில் என்ன கருவாட்டு பூமியா? ஐயோ, என்ன இப்படி இருக்குது? என்னடா இது ஸ்பேஷல் என்ன எதுன்னு தெரியல எனக்கு. அதாவது நண்பர்களே, பால் பண்ணி இதோ அங்கே இருக்கான், பால் நடத்திக்கிட்டு இருக்கான். பால் பண்ணி இதோ இது நான் இங்கே இருக்கேன். இதோ இங்கே தான் இருக்கேன். அந்த லூசு பையன் முத்துப்பாண்டி இங்கே தான் எங்கேயோ இது செங்கல்பட்டுலேருந்து மிரட்டிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல மட்டும் நான் கரெக்டாக லேசர் விட்டேன், மண்டையில் டுப்பில் பறந்துடுவான். இருக்கட்டும், ஒரு நாளைக்கு இருங்க நண்பர்களே. ஒரு நாளைக்கு அவனை ஒரு வச்சு செய்யலான்னு ஒரு வீடியோ நம்ம போடலாம். அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரீபல் ஃபுல்லாகுது. என்னது? இன்னும் ஒரு பெரிய ரூம் இருக்கா? தெரீசியா பிக் ரூமா? அண்டாவாய் புக்கு மாதிரி என்னமோ பெரிய ரூம் இருக்குது. எனக்கு அப்படி இல்லையே. ஓகே, இந்த ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்தாங்க நண்பர்களே. எதுக்கு இந்த வள கொலகல இந்த இன்ட்ரோனா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு, ரீசார்ஜும் பண்ணியாச்சு. என்னடி இது இப்படி இருக்குது? ஐயோ, சும்மா விட மாட்டானுங்க இவனுங்க. அந்த அக்கா பற்றி தப்பாக பேசுனது தப்பாக இப்படியா போடுவீங்க? நல்லா இருப்பீங்கடா நீங்களா. ஓகே, இது கீழே மட்டும் பார்க்காது. அப்படி என்ன பார்த்து என்ன இருக்கும்? முதல்ல எதோ வச்சுருப்பீங்களா? சரி, லைஃப் எடுப்போமா? ஸோ ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, என்ன இது? அதுக்கு மேலே ஐயோ என்னையா இது? போக போக கஷ்டமாலாம் இருக்குது. அவ்வளோதான்டா. ஆமாம், இப்போ நீ என்ன சொன்ன? நொட்டுவாங்க, அதுதான் சொன்னேன். புரியலையா? கொள்ள வேண்டும் நண்பர்கள். ஏதாவது பாதி சில வீடியோ கட் ஆயிடுச்சுன்னா நான் மன்னிச்சு கொள்ள வேண்டும். ஏன்னா வீடியோ கொஞ்சம் சப்போர்ட்டட் ஆகலை, அதனால அது பாதி சீனை கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா நான் வரல நண்பர்களே. சரி, ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணிடலாமா? வாங்க. ஓகே, இப்போ ஒரு செக் பாயிண்ட்டை போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க கடைசி செக் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள் வந்து விட்டுது. ஏன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நண்பர்களே. ஏன்னா கொஞ்சம் சில வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஸ்டோரேஜில் இருக்கிறதுனால இந்த வீடியோ சப்போர்ட்டட் ஆகலைன்னு சொல்லி கட் ஆயிடுச்சு பொழுது பாதி சீனு. ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா மறக்காம அதுவும் சொல்லிடுங்க நண்பர்களே. அப்போ தான் நான் வேறு எதாவது வீடியோ. அம்மா, ஐயோ, இதுவும் கீழே வந்துட்டானா? சொல்லி முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வாங்க, இன்னும் கொஞ்சம் இது வரை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இது வரை. ஓகே, வாங்க வாங்க. இது கொஞ்சம் கிட்ட தான். நான் என்ன சொன்னேன்? உன்னை நம்புன்னு தானே சொன்னேன். என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிற குட்டி புள்ளியே அப்படின்னு அக்கா
அந்த அக்கா வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண பாதி செருப்பால் எடுத்து அடிப்பானா. ஏண்டி ஒன்று இல்லை வேணாம் இல்லை, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, நீங்கள் அழகான பிள்ளை தான். ஏன்னா இல்லை இன்னும் சொன்னால் இன்னொன்று என்னென்ன ஆப்பு வைப்பீங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே இப்போ ரைட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, லெஃப்ட்டுக்கு போகணும் என்னவா? ஓ ரைட்டு தான் ஈஸியாக இருக்கா, அதனால் ஓகே சரி ரைட்டே போவோமா? அப்படி ஒரு ஆளுதே. ஏய் என்னடா ரைட்டுக்கு போக சொன்னால் ரைட்டில் இவ்வளோ அடி உள்ளது அண்ணனுக்கு. சரி இந்த அட்டை பெட்டி எடுத்து இதில் போட்டாச்சு. இப்போ என்னன்னா அங்கேயும் ஒன்று போனோம். இப்போ நம்ம லெஃப்ட்டுக்கு போனோம். எப்படி முதல்ல லைஃப் எடுத்துப்போம். இப்போ லெஃப்ட் இருங்க, கொஞ்சம் பொறுமை அப்படியே பொறுமையாக எடுத்து உள்ள போயாச்சு. பையன் நம்ம இப்போ அட்டை பெட்டி எடுத்து விட்டோம். நான் பாக்ஸ் எடுத்து இந்த அட்டை பெட்டி எடுத்து இதில் வைக்க வேண்டும். வச்சா என்ன நடக்கும்? இந்த லிஃப்ட்டு திறந்து விட்டது நண்பர்களே. அவ்வளோதான், ரைட் தான் அவ்வளோ கிட்ட இருந்துச்சு. அப்பா அடி கூட்டமாக என்னடா இது அதுக்கு மேலே இருக்குது. சரி இது அன்லாக் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சுது நண்பர்களே. இப்போ ஒரு வழியாக அடுத்த லெவலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்தாச்சு, சாப்டர் 3 நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான் நண்பர்களே, சாப்டர் 3. ஓ வானத்திலே ரொம்ப பறக்கிறோமா? ஓகே நண்பர்களே அதை பாருங்கள், மில்கிவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் 2 மில்கிவேயா? கொஞ்சம் தூரமாகலாம் இருக்கும், எது பக்கத்தில் இருக்குது? என்ன இடமே பாருங்கள் நண்பர்கள், ஏதோ கரைஞ்சி போன ஏதோ சூடான மாதிரி இது அங்கே பாருங்கள், பூமி கரைஞ்சி போன பூமி. சரி ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவும் ரோப்ளாக்ஸ்லின் மிஸ்டர் மிக்ஸோட சந்திக்கிறேன் நண்பர்களே. இது ஒரு லீவ்லாம் பொங்கல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. இதோ ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் தொடரும் MSG தமிழ் கேமிங். டாட்டா பை நண்பர்களே, பாய்.